வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நவம்பர் மந்த் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் அந்த வீடியோ கீழேயே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவம்பர் மந்த்லேயே பார்ட் 2 வீடியோ. அதாவது டே வந்து 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நவம்பரில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். மிச்சம் ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு 10 நாள் இருக்கும் இல்லையா, 21 to 30, அது பார்ட் 3ல உங்களுக்கு வரும். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது 11th to 20th நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பிரித்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன், மாநில திட்டக்குழு. தமிழக அரசு சார்பில் மாநில திட்டக்குழு வெப்பத்தை குறைக்கும் உத்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், புவி வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்காக நிறைய கமிட்டிஸ் போட்டு அது வந்து நிறையா வந்து அதுக்காக ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. அதுக்கான உத்திகளை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. டிபிசி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. அடுத்தது வெட்லேண்ட் மிஷன். தமிழகத்தில் உள்ள வெட்லேண்ட் அப்படின்றோம்லே, அதாவது சதுப்பு நிலங்கள். தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை மேம்படுத்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் திட்டம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சதுப்பு நிலங்கள் நிறைய, கோடியக்கரை, பிச்சாவரம், இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய சதுப்பு நிலங்கள் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில். அதை வந்து அதனால் நிறைய வந்து இந்த மண் அரிப்பை தடுக்கிறது, கடலில் வந்து பொங்குறதை வந்து தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் அதை மேம்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. கடல் விமான சுற்றுலா சேவை. கேரளாவின் கொச்சியில் கடல் விமான சேவை சுற்றுலா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பங்குச்சந்தை வரிசை. ஐபிஓ மூலம் அதிக நிதி திரட்டிய பங்கு சந்தை வரிசையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியா செகண்ட் பிளேஸு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலிடம் வந்து அமெரிக்கா, 3ஆம் இடம் சீனா. ஜெயலால், அதாவது காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவராக டாக்டர் ஜெயலால் பொறுப்பேற்றுள்ளார். வெப்பம். 2024ஆம் ஆண்டின் முதல் 9 நாட்களில் 3238 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனாலனா வெப்பத்தினால மட்டும். 2024ல் பொதுவாகவே வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. இதில் அந்த ஸ்டார்டிங்கில் 9 நாட்களில் மட்டுமே இவ்வளோ பேர் உயிரிழந்ததாக வந்து பதிவாகி இருக்குன்றத ஒரு சர்வேயில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 274 நாட்களில் 255 நாட்கள் அசாதாரண தட்பவெப்பம் நிலவுகிறது. அசாதாரண தட்பவெப்பம்னா கரெக்டான அந்த சீசனுக்கு இருக்க வேண்டிய வெப்பம் இல்லாமல் மாறி மாறி இருக்கிறது. இந்தியாவில் அசாதாரண தட்பவெப்பம், எக்ஸ்ட்ரீம் ஹீட் வெதர், அதிகமாக மத்திய பிரதேசத்தில் நிலவியுள்ளது. அசாதாரண தட்பவெப்பமானது 176 நாட்கள் மத்திய பிரதேசத்தில் காணப்பட்டுள்ளது. அங்கதான் ஹையஸ்டா இருந்திருக்கு. மாநில கடன். அரசியலமைப்பு விதி 293 மாநில அரசுகள் கடன் வாங்குதல் பற்றி எடுத்துரைக்கிறது. மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், ஜாமீனாக வைத்து மாநிலங்கள் கடன் வாங்கலாம். இதை வந்து ஜாமீனா ஒரு சூரிட்டி மாதிரி கொடுத்து மாநிலங்கள் வந்து கடன் வாங்கலாம் அப்படின்றத சொல்றது ஆர்டிகிள் 293. மாநில அரசு கடன் வாங்குவது தொடர்பான விதிகள் இந்திய அரசு சட்டம் 1935 பிரிவு 163 எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பீரியட்ல ஒவ்வொரு இதுக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அரசு சட்டம் போடுவாங்க. அதில் 1935 எடுக்கப்பட்டது தான் இந்த விதி. ஐஎன்எஸ் வேலா. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிற 3 நாள் பயணமாக இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றுள்ளது. நம்ம இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் வேலா. இதை வந்து 3 நாள் இந்த பயணமாக வந்து கொழும்பு அப்படின்னா இலங்கையில் இருக்க கொழும்புக்கு போயிருக்கு. காப்புரிமை அறிக்கை. உலக அறிவுசார் சொத்து நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகளாவிய காப்புரிமை அறிக்கையில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. காப்புரிமையில் இந்தியா 6வது இடம் உலக அளவில். முதலிடம் சீனா, 2வது இடம் அமெரிக்கா, 3ஆம் இடம் ஜப்பான்.
விளம்பர தூதர். தாய்லாந்து நாட்டின் சுற்றுலாவிற்கான விளம்பர தூதராக சோனு சூட் நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் சோனு சூட் சொல்றோம் இல்லையா, அவர் தான் தாய்லாந்து நாட்டுக்கான சுற்றுலாவிற்கான விளம்பர தூதுவரா நியமிச்சிருக்காங்க. பிம்ஸ்டெக் எரிசக்தி மையம். பிம்ஸ்டெக் எரிசக்தி மையமானது கர்நாடகாவின் பெங்களூரில் நிறுவப்பட உள்ளது. பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் இப்படியே கூட கொடுப்பாங்க. ஓகேவா, அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனர்ஜி சென்டர்னு கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் நீங்கள் எரிசக்தி மையம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தையப் இக்ராம் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் தையப் இக்ராம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது எப்போ ஆரம்பித்தாங்க இந்த ஃபெடரேஷன் அப்படின்னா 1924 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு இப்போ இவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. காலநிலை மாற்றம் மாநாடு. ஐக்கிய நாடுகள் சபையின் 29வது காலநிலை மாற்றம் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் மாநாடானது பக்கு என்னும் இடத்தில் நடைபெற்றுள்ளது. இது ரொம்ப முக்கியம். காலநிலை மாறுபாடுக்காக இந்த ஐநா சபை நடத்துகிற கான்ஃபரன்ஸ் வருஷம் வருஷம் பார்த்துருப்போம். நிறையா COP 27, 28, 29 சொல்லி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ 29வது நடத்தியிருக்காங்க. அந்த பக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஜர்பைஜான்லோட தலைநகரம் தான் பக்கு அப்படிங்கிற ஊர். அங்கே தான் நடந்திருக்கு. WDA டென்னிஸ் போட்டி. மகளிருக்கான WDA டென்னிஸ் ஃபைனல்ஸ் ஓகேவா போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கொக்கோ கஃப் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. பங்கஜ் அத்வானி 28வது உலக பில்லியர்ட்ஸ் பட்டத்தை பங்கஜ் அத்வானி வென்றுள்ளார். அடுத்து ஒரு நூல் புத்தகம் பற்றினது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து இந்த வாட்டி கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. தாமஸ் மேத்யூ என்பவர் ரத்தன் டாடா எ லைஃப் என்ற நூலினை வெளியிட்டுள்ளார். இது இப்படியே தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியேவும் கொடுப்பாங்க, இல்லை இங்கிலீஷில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரத்தன் டாடா எ லைஃப் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் அந்த புக்கு. எழுதுனது வந்து தாமஸ் மேத்யூ அப்படிங்கிறவங்க. இந்த புக்கு வந்து ரத்தன் டாட்டாவோட வாழ்க்கை வரலாற்றை கூறுது. அதாவது சுயசரிதை மாதிரி சுயமாக அவங்களே எழுதுனாங்கன்னா ஒரு ஆளை வச்சு அது சுயசரிதை. அவரோட வாழ்க்கை வரலாறு அவருக்கு அப்புறமோ இல்லை அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வேற ஆள் எழுதுனாங்கன்னா அது வந்து வாழ்க்கை வரலாறு நூல். அப்படி எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறு நூல் தான் இது. இது இந்த வாட்டி எக்ஸாமில் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தது முனைவு மாநாடு. உலக தமிழர்கள் தொழில் முனைவு, அதாவது தொழில் முனைவு மாநாடு ஹெட்டிங்கு. இதில் வெறும் முனைவுன்னு கொடுத்துருக்கு, அதை மாற்றிக்கோங்க. தொழில் முனைவு மாநாடானது மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற உள்ளது. மலேசியாவோட தலைநகரம் தான் கோலாலம்பூர். அங்கே இந்த உலக தமிழர்கள் மாநாடு வந்து தொழில் முனைவு, அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு மாநாடு நடக்க இருக்கு. அடுத்தது டரோட்ஸ்கி மருது. தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக டரோட்ஸ்கி மருது அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். பைக் டாக்ஸி. புதிய பைக் டாக்ஸி சேவையை டெல்லி மெட்ரோ அறிமுகம் எந்த மெட்ரோன்னு கேட்பாங்க. டெல்லி மெட்ரோ அறிமுகம் செஞ்சிருக்கு பைக் டாக்ஸி. அடுத்தது டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ் திட்டம். மருத்துவமனைக்கு வர முடியாத சர்க்கரை நோயாளிகளுக்கு வீடு தேடி சிகிச்சை அளிக்க டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இல்லம் தேடி மருத்துவம். வீட்டுக்கே போய் இந்த சர்க்கரை ப்ரெஷரு இதுக்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்கறது சின்ன சின்ன வியாதிகளுக்கு. அது மாதிரி பர்டிகுலராக சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க ஒரு தான் வந்து இது. பெண்கள் படைப்பிரிவு. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அமைப்பானது CISF அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவினை உருவாக்கி உள்ளது. எல்லாமே பெண்கள் இருக்கிற மாதிரி அனைத்து பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கியிருக்கு. இந்த CISF எப்போ உருவாச்சு? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இது உருவான வருஷம் வந்து 10/3/1969. ஏர் இந்தியா. விஸ்தாரா நிறுவனத்துடன் ஏர் இந்தியா நிறுவனம் தனது இணைப்பை நிறைவு செய்துள்ளது. அது கூட இதை ஜாயின் பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அரவிந்தர் சிங் சஹானி. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தலைவராக அரவிந்த் சிங் சாஹனி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதோட தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 1959 ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. சில்லறை பணவீக்கம். சில்லறை பணவீக்கத்திற்கான ரிசர்வ் வங்கியின் அதிகபட்ச உச்ச வரம்பு 6% உள்ளது. இது வந்து அடிக்கடி வந்து ரிசர்வ் பேங்க் மாத்திக்கிட்டே இருக்கும். பணவீக்கம், பண வாட்டத்தை பொறுத்து மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த மந்த் வந்து வெளியிட்டது தான் இது. அடுத்தது புக்கர் பரிசு 2024 சமந்தா ஹார்வி வென்றுள்ளார். 2024 புக்கர் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சமந்தா ஹார்வி அப்படிங்கிறவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி விதி 6 கார்பன் சந்தையை பற்றி பேசப்படுகிறது. பாரிஸ் ஒப்பந்தத்தில் ஆர்டிகிள் 6 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கார்பன் சந்தையை பற்றி சொல்லுது. இந்த பாரிஸ் ஒப்பந்தம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 2015. G20 உச்சி மாநாடு. G20 மாநாடு வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இப்போ அடுத்து நடக்க போகிறது வந்து 19வது G20 உச்சி மாநாடு. இது பிரேசிலின் ரியோ ஜெனிரோ அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. பிரேசில் நாடு, ரியோ ஜெனிரோ அப்படிங்கிறது இடம். அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டம். அரியலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினை தமிழக முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊட்டச்சத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பேசிக்கில் வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இது. அதில் ஆல்ரெடி ஒரு லெவல் வந்து அந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அதில் 2வது 2.0 வேர்ஷன் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி அடுத்து அதிலே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை உண்மையிலே இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் உருவாக்கப்பட்டது எப்போனா 2022. இதுதான் கொஸ்டினாக அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது அரவிந்த் பனகாரியா. 16வது நிதி ஆணையமானது அரவிந்த் பனகாரியா தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நிதி ஆணையம் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்கன்னு நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம். அப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிறது வந்து 16வது நிதி ஆணையம். ஆக்சுவலாக இந்த அரவிந்த் பனகாரியா வந்து யாருன்னா நிதி ஆயோக் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கல்ல, திட்ட கமிஷனை வந்து கலைச்சிட்டு நிதி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க. அந்த நிதி ஆயோக்கோட முதல் தலைவராக இருந்தவர் இவர் தான். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப அவருக்கு நிதி ஆணையத்தோட தலைவர் பதவி இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பு அருங்காட்சியகம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் ஹரியானாவில் அமைய உள்ளது. இந்த பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு மியூசியம். இது எங்கன்னா ஹரியானாவில் அமைக்க போகிறாங்க. முதல் அரசியலமைப்பு பூங்கா இதுக்கு முன்னாடி பூனேவிலையும், முதல் அரசியலமைப்பு கோவில் அப்படின்னா அது திருவனந்தபுரம், முதல் அரசியலமைப்பு பூங்கா அப்படின்னா அது பூனே. அதான் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா பூனே, அரசியலமைப்பு கோவில் எங்கன்னா திருவனந்தபுரம், அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படிங்கிறது வந்து ஜூன் 25. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது எல்லாமே இந்த அரசியலமைப்பு பூங்கா கோவில் வரிசையில் இப்போ அரசியலமைப்பு அருங்காட்சியகம் வருது. அது வந்து ஹரியானா. அடுத்தது முப்படை தளபதி மாநாடு. 35வது முப்படை தளபதி மாநாடு கொச்சியில் நடைபெற்றது. முப்படை தளபதிகள் மாநாடு வருஷம் வருஷம் நடக்கும். இந்த வருஷம் அது கொச்சியில் நடந்திருக்கு. 35வது மாநாடு. உலக நகர குறியீடு 2024. உலக நகர குறியீடு 2024 பட்டியலில் லண்டன் முதலிடம் பிடித்துள்ளது. அதிகமான நகரங்கள், சிட்டி அதாவது அர்பனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிக நகரமயமாக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் லண்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நியூயார்க் செகண்ட் பிளேஸ், பாரிஸ் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஆர்டர் ஆஃப் தி டொமினிகா விருது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கொடுத்தது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு. அதனால் இது கேட்க சான்சஸ் இருக்குது. டொமினிகாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி டொமினிகா அப்படிங்கிற விருதானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து கேம் டெவலப்பர் மாநாடு. 16வது கேம் டெவலப்பர் மாநாடு ஹைதராபாத்தில் நடக்கும். இந்த கேம்ஸு ஆப், அந்த கேம் நிறையா மொபைல் கேம்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி மொபைல் கேம்ஸ் மட்டும் கிடையாது, வீடியோ கேம்ஸு வேறு எல்லா விதமான கேம்ஸையும் பண்ணுறவங்கள தான் நம்ம கேம் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குன்னு நிறைய கம்பெனிஸு, நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாநாடு ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அதுவும் 16வது மாநாடு. கிரீஸ் ஈவெண்ட்ஸ்
ஆஸ்திரேலியா தனது முதல் அடிமை ஒழிப்பு ஆணையராக கிறிஸ் ஈவன்ஸ் என்பவரை நியமித்துள்ளது. அடிமை ஒழிப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம், எப்படி மனித உரிமைகள் ஆணையம் மாதிரி அடிமை ஒழிப்பு ஆணையம்னு அங்கே ஒரு ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. இப்போதான் அதில் முதல் தலைவராக அந்த கிறிஸ் ஈவன்ஸ் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எலான் மஸ்க் அமெரிக்க அரசு அமைப்புகளின் செயல்திறன் துறை தலைவராக எலான் மஸ்க் தலைமை வகிக்க உள்ளார். ஓகேவா, சிஇஓ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி அமெரிக்க அரசமைப்புகளோட ஏதோ ஒரு இதில் வந்து எலான் மஸ்கை வந்து தலைவராக போகிறாங்க. ஓகேவா, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பிரோனா தியோஸ்தலி இந்திய கடற்படை கப்பலுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் ஆவார். கடற்படை கப்பலுக்கு தலைமை தாங்கின முதல் பெண் தான் இவங்க, பிரோனா தியோஸ்தலி. இவர் INS ட்ரிங்கத் என்ற கப்பலுக்கு தலைமை தாங்கி உள்ளார். அடுத்து விளையாட்டு மையம். உலகின் முதல் உயரமான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் லடாக்கில் நிறுவப்பட உள்ளது. உயரமான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் நிறைய இருக்கு. ஹையஸ்ட் இதில் பிளேஸில் வந்து நிறுவனதுன்னு சொன்னால் அது லடாக் தான். இதை பண்ண போகிறாங்க. பேசிக் நாடுகள், எப்படி பிம்ஸ்டெக், பிரிக்ஸ் அப்படிலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி பேசிக் அப்படிங்கிறது ஒரு நாடுகளோட கூட்டமைப்பு பேர். அதாவது பேசிக்கான அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மீனிங் இல்லை. இது வந்து ஒரு அந்த பேர்லேருந்து எடுப்பாங்கல்ல, அப்படி எடுத்தது. வளர்ந்த நாடுகளானது வளரும் நாடுகளுக்கு $100 பில்லியன் ஒதுக்க வேண்டும் என்று பேசிக் நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்த பேசிக் நாடுகளில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா. ஹிமாச்சல பிரதேசம் வாருங்கள் சூரிய சக்தி திட்டங்களை நிறுவுங்கள் என்னும் திட்டத்தை ஹிமாச்சல பிரதேசம் நிறைவேற்றியுள்ளது. அதாவது சோலார் இதில் வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வர ஒரு திட்டம். யார் வேணாலும் இங்கே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான திட்டத்தை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ஸ் விசா கனடா நாடானது மேட்ஸ் விசா திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளது. மேட்ஸ் விசானா என்னென்னா, இந்த மைக்ரேஷன் விசா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலைக்காக போய் மைக்ரேட் ஆகி அங்கே போய் செட்டில் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விசா பேர் தான் அந்த மேட் விசா. இதை வந்து கனடா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ட்ராக் சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டி 76வது தேசிய ட்ராக் சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்து நோ யுவர் மெடிசின் விளையாட்டு வீரர்கள் உட்கொள்ளும் மருந்தில் கலந்துள்ள மருந்து பொருட்கள் பற்றி அறிந்து கொள்ள நோ யுவர் மெடிசின் என்ற செயலியை விளையாட்டுத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இப்போ விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய மருந்துகள் கொடுப்பாங்க. ஓகேவா, உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கும் அந்த மருந்துகளை வந்து அவங்க கண்ணை மூடிக்கிட்டு யூஸ் பண்ணாமல் என்ன இருக்குது அதில் கண்டென்ட்ன்றதை தெரிஞ்சு அவங்க அதை பயன்படுத்துகிற வகையில் அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பு, அதில் நம்ம போட்டாலே அதில் என்னென்ன இருக்குன்றதை அது சொல்லிடும். அவங்களுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நோ யுவர் மெடிசன் ஆப் வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். பொதுமக்களுக்கா, குழந்தைகளுக்கா, கர்ப்பிணிகளுக்கா, விளையாட்டு வீரர்களுக்கா, அந்த மாதிரி அது வந்து விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அடுத்தது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நம்ம கேட்டுட்ருக்கோம். 2-3 வருஷமாக இது போயிட்டுருக்கு. இந்த புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படின்னா, காலேஜ் உயர்கல்வி போகிற பெண்களுக்கு, அதாவது யூஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த 3 வருஷமும் மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் ₹1000 அவங்களுக்கு செலவுக்காக, படிப்பு செலவுக்காக பணம் போடுறது தான் புதுமை பெண் திட்டம். இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தால் சேலம் மாணவிகள் அதிகம் பயனடைந்துள்ளன என்று மாநில திட்டக்குழு தெரிவித்துள்ளது. எல்லா டிஸ்ட்ரிக்டும் இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் சர்வே எடுத்ததில் அதிகமாக இதில் பயனடைஞ்சது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவிகள் அப்படின்னு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சென்னனூர். தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாட்டு சுவடுகளை ஏந்தி சிறப்புமிக்க தொல்லியல் தலமாக சென்னனூர் திகழ்கிறது. நம்ம சிலபஸ்லேயே ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்டது இருக்குது, அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இதில் சென்னனூர் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. அதுவும் வந்து இந்த கற்காலங்களை பற்றின சுவடுகள் அதிகமாக கிடைக்கப்பெற்ற ஒரு இடமா திகழுதுன்னு சொல்கிறாங்க. உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் தொடங்கியுள்ளது. மலேசியாவில் அடிக்கடி உலகத் தமிழ் மாநாடு நடக்கும்.
ஆல்ரெடி உலகத்தமிழ் மாநாடுல 10 நடந்திருக்கு. அந்த 10ல 3 தடவ வந்து இந்த மலேசியா கோலாலம்பூர்ல தான் அதிகமா நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த இது வந்து பொருளாதார மாநாடு. இது வந்து உலகத்தமிழ் மாநாடு கிடையாதுப்பா. உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு. ஆனா, நார்மல் உலகத்தமிழ் மாநாடும் மலேசியா கோலாலம்பூர்ல அதிக தடவ 3 தடவ நடத்தியிருக்காங்க இதுவரைக்கும். அடுத்தது இலவச உதவி எண். வாக்காளர் பட்டியல் தகவல்களை பெற தமிழக தேர்தல் துறை 1950 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வருஷம் கிடையாது. இதுதான் டோல் ஃப்ரீ நம்பரேவும். அதாவது வாக்காளர் ஓட்டர் இத பத்தின யாருக்காவது பேர் வந்து விட்டு போயிருக்கும், இல்ல புதுசா சேர்க்கணும், எடுக்கணும் இந்த மாரி நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 1950 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இது. ஓகேவா? அந்த நம்பர வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஹெல்ப்லைன் நம்பர். அடுத்தது இடம்பெயர்தல். OECD நாடுகளுக்கு இடம்பெயரும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இது OECDனா என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல மொத்தம் எத்தனை நாடுகள் வந்து இதுவரைக்கும் உறுப்பினர்களா இருக்குன்னா 38. அதுல இந்தியாவும் ஒண்ணு. ஒப்பந்தம் கையெழுத்து. புதுமை கடற்படை போர் கப்பலுக்கான யூனிகார்ன் ஒப்பந்தத்தில் இந்தியா ஜப்பானுடன் இணைந்து கையெழுத்திட்டுள்ளது. அதாவது கடற்படையும் சரி, விமானப்படை, தரைப்படை எல்லாத்துக்கும் தேவையான இந்த போர் விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வாங்குவோம். அமெரிக்காலேருந்து வாங்குவோம், ரஷ்யாலேருந்து வாங்குவோம். இந்த மாதிரி புதுசாக ஜப்பான் கிட்ட இருந்து இந்த கடற்படை போர் கப்பல் வாங்குறதுக்காக ஒரு யூனிகார்ன் ஒப்பந்தம். யூனிகார்ன் அப்படின்னாலே ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்களை தான் யூனிகார்ன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட எத்தனையோ கோடிக்கு மேலே. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் தான் சைன் பண்ணியிருக்காங்க. தேசிய உயர்கல்வி மாநாடு. இந்திய தொழில் கூட்டமைப்பு நடத்தும் தேசிய உயர்கல்வி மாநாடு கண்காட்சி கோயம்புத்தூரில் வைத்து நடைபெற்றது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். சென்சார் போர்டு இருக்கும் இல்லையா சினிமாவுக்கு, அதுதான் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் UA7+, UA13+, UA16+ ஆகிய புதிய பிரிவுகளை ஏற்படுத்தி உள்ளது. நம்ம படங்கள் வந்து போடும்போது நிறைய அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு ஃபஸ்ட்டு போடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏற்கனவே U சர்டிஃபிகேட், A சர்டிஃபிகேட், U·A இதெல்லாமே இருக்குது. இது இல்லாமல் புதுசாக இந்த சென்சார் போர்டு வந்து UA7+, UA13+, UA16+ அப்படின்ற 3 இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜி·கான் விருது. பிரதமர் மோடிக்கு நைஜீரியாவின் உயர்ந்த விருதான ஜி·கான் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஜி·கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அவார்டு. 2 விருது மோடிக்கு கொடுத்துருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டம். மெக்சிகோவில் நடைபெற்ற 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் விக்டோரியா கேர், அதாவது டென்மார்க்கை சேர்ந்தவங்க, மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் நடந்தது வந்து 73வது. அடுத்தது சாலமன் தீவு. 300 ஆண்டுகள் பழமையான உலகின் மிகப்பெரிய பவளப்பாறைகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சாலமன் தீவுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. 300 வருஷம் பழமையான பவளப்பாறைகள் பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே பெருசு. அங்கே சாலமன் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு, அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கரோலின் லேவிட். வெள்ளை மாளிகையின் தலைமை செய்தி தொடர்பாளராக கரோலின் லேவிட் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளை மாளிகை வந்து அமெரிக்காவில் இருக்கு. காசிமா. அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டின் வீராங்கனையாக காசிமா 3 தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இது நீங்கள் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸாக கூட வச்சுக்கலாம். அமெரிக்காவில் நடந்த 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப். நம்ம செஸ்ஸுக்குன்னா ஃபேமஸாக சொல்கிறோம், கேரமை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை வந்து 3 தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி 2024. பெண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியானது பீகாரின் ராஜ்கிர் அப்படிங்கிற நகரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. பெண்களுக்கான ஹாக்கி. தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப். இந்தியா சார்பில் நடைபெற்ற தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக ஒடிசா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது.
இந்த ஒடிசா அணி வந்து சாம்பியன் பட்டம் வாங்கினது ஃபர்ஸ்ட் டைம் இது. அடுத்தது ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். ஜேக் பால் முன்னாள் சாம்பியனான மைக் டைசனை ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றுள்ளார். பாருங்க, மைக் டைசன் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த குத்துச்சண்டையிலேயே நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. அந்த மைக் டைசனவே ஜேக் பால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டியில் ஜெயிச்சிருக்கார் ஹெவி வெயிட் இதில். இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுதுமா. அதாவது நவம்பர் மந்த் 11th டேட்லேருந்து 20th வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இது பார்த்தாலே போதும். இதை தாண்டி வெளியே இருந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வரப்போகிறது. இதிலிருந்து தான் முக்கியமானது எல்லாமே வரும். இதோட பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பார்ட் 3 வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.